ஒரு சில இடங்களில் பேங்க் மேனேஜர்ஸு சரியாகவே இந்த ஸ்கீமை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சில கஸ்டமருக்கு பாதிப்பு ஏற்படுது. லோன் சேங்ஷன் பண்ணுறதுல ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதனால தான் தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து அடிக்கடி மீட்டிங் போடுறாங்க. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலேருந்தும் அடிக்கடி மீட்டிங் போட்டு எல்லா விதமான பேங்கர்ஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க. எல்லா விதமான டிஸ்ட்ரிபியூஷன் அந்தந்த லோக்கல் ஏஇக்கும் அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஎம் சூரியகாரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆர்இசி அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அடிக்கடி ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு திருக்கோவிலூரில் நம்ம ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற சோலார் பேனல் எல்லாம் 540 வாட்ஸு, 545 வாட்ஸு, 550 வாட்ஸு பைஃபேஷியலு, 600 வாட்ஸு பைஃபேஷியலு, இந்த மாதிரி 720 வாட்ஸ் பைஃபேஷியலு, 730 வாட்ஸ் பைஃபேஷியலு, இப்படி 2 பக்கமும் உற்பத்தி ஆகக்கூடிய பேனல் மட்டும்தான் வருது. அதே மாதிரி 550 வாட்ஸுக்கு கீழே பேனலே கிடையாது. 530, 540 இந்த ரேஞ்சில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. 300 வாட்ஸு கரெக்டாக 500 வாட்ஸ் எல்லாம் உற்பத்தி இல்லாமல் நிப்பாட்டிட்டாங்க. இந்த பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, 550 வாட்ஸ் பேனல் 6 பேனல் போட்டிருக்குறீங்க, அப்போனா 3200 வாட்டு வருது. 3.2 கிலோவாட்டுனா எலிஜிபிள் கிடையாது, நாங்கள் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு திருக்கோவிலூர் ஸ்டேட் பேங்க்கில் சொல்லிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ ரெப்ரசன்டேஷன் பண்ணி பார்த்தோம். பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு ரீஜனல் மேனேஜருக்கெலாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அந்த லோக்கலில் இருக்கிற மேனேஜர் ரொம்ப அடமெண்ட்டாக அதெல்லாம் முடியாதுங்க, கரெக்டாக 3 கிலோவாட் பேனல் கொண்டு வாங்க, அதுக்கு லோன் தரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லை சார்னு எவ்வளோ விதமான ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியும் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரில. சரி ரைட்டு, மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கஸ்டமர் என்ன சொன்னாங்க, சார் வெளியில் ஏதாவது எனக்கு லோன் வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து 6.5% போடுறாங்க, பஜாஜில் வந்து 8% போடுறாங்க. அப்போ 8.5னா ஒரு 2% தான் கூடுது. ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ளே லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு 3 கிலோவாட் ஆன் கிரிட் மட்டும் இல்லாமல் ஒரு லித்தியம் பேட்ரி, ஒரு யூபிஎஸ்ஸு, அதுக்கு ஒரு பைபாஸ் பண்ணுற மாதிரி ஒரு எம்பிபிடி சிஸ்டம், இப்படி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு ஆன் கிரிட் மூலிமா கரண்ட் உற்பத்தி பண்ணி கரண்ட் பில்லு 0 ஆகிடும். வெறும் நெட்வொர்க் மட்டும்தான் கட்டணும். அதே நேரத்தில் கரண்ட்டே ஒரு 2 நாள் வராமல் இருந்தால் கூட ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூலிமா நாங்கள் கொடுத்துருக்குற அந்த ஸ்பெஷல் எம்பிபிடி மூலமா இதில் வந்து கரண்ட் எப்போல்லாம் இல்லையோ அப்போ மட்டும் எம்பிபிடியை கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்சாரோடு கொடுத்துட்றோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பேட்ரி, யூபிஎஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. அப்போது பஜாஜில் போய் நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்லாம் சில பேர் சொல்லும்போது, சரியாக நீங்கள் பணத்தை கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி உண்டு. மாதம் அதுக்குரிய தொகையை நீங்கள் கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா வெறும் 8% தான் உங்களுக்கு வட்டி வருது. எளிதாக கட்டி முடிச்சிடலாம். இதில் என்னென்னா, இந்த லோனில் நம்ம பண்ண உடனே 15லேருந்து 20 நாளுக்குள்ளே 78,000 மானியமும் கிடைச்சிருது. அதனால் இது ஒரு ரொம்ப அற்புதமான திட்டம். சில வங்கிகள் கொடுக்குறாங்க, சில வங்கிகள் கொடுக்க மறுக்கிறாங்க. சில பேர் இந்த ஸ்கீமையே புரிஞ்சிக்கிடாமல் தேவையில்லாத நிறைய டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் கேட்கும்போது இந்த லோன் ப்ராசஸ் சிக்கலாகிடுது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, அல்லது இந்த பிஎம் சூரியகர் திட்டத்தில் வழிகாட்டுதல் நிறைய என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 3 கிலோவாட் வரைக்கும் போடக்கூடிய தொகைக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஆவணத்தையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதை மறுபடியும் திட்டவட்டமாக எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில வங்கிகளில் வந்து இந்த இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த வங்கி கிளையில் இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து 10 பக்கமாக ஒரு படிவத்தை கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாடிக்கையாளர்கிட்ட வருமான வரிக்குரிய அத்தாட்சி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் பண்ணுறாங்க. 90% வங்கி கிளைகளில் ரொம்ப எளிதாகவே இதை ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்த தொகையும் முதலீடு போட வேண்டியிருக்காது. இதே மாதிரி நம்ம கமர்ஷியலுக்கு நம்ம சோலார் பண்ணி கொடுக்குறோம். ஸ்கூலு, காலேஜு அது மாதிரி இடங்களுக்கு நம்ம சோலார் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆஃப் கிரிட்டாக போயிடுறதா நல்லது. ஏன்னா ஒரு 10 கிலோவாட் 15 கிலோவாட்லாம் நீங்கள் போகும்போது இபியிலேருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக நெட் மீட்ரு கிடைக்கிறதில்ல. அப்படியே நெட் மீட்ரு கிடைச்சாலும் ஒரு கிலோவாட்டுக்கு 500 ரூபா நீங்கள் வந்து நெட்வொர்க் சார்ஜ் கட்டணும். ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க ஃபிக்ஸட் சார்ஜ், அதாவது ஒரு கிலோவாட்டுக்கு 217 ரூபான்னு கட்டுவீங்க. அப்போ 10 கிலோவாட் வச்சுருக்கீங்கன்னா 2170 ரூபா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டணும். அதில் 5% எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் கட்டணும். அதுக்கப்புறமா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா 75 காசு கட்டணும். இதில் காலையில் டைம் ஆஃப் தி டேன்னு சொல்லுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பீக் ஹவர் சார்ஜஸ்ஸு. டோட்டல் யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 20% யூனிட்டுக்கு 25% சார்ஜ் அதிகம் பண்ணுவாங்க. இப்போ 10 ரூபா 75 காசு அப்படின்னா 12 ரூபா 90 காசு அந்த மாதிரி உங்களுக்கு காசு வரும் ஒரு யூனிட்டுக்கு. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிலேருந்து
நைட்டு 10 மணி வரைக்கும், அதுவும் பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ்ஸு. டோட்டல் யூனிட்டில் கன்சியூம்டு யூனிட்ஸில் 20% ஆஃப் தி யூனிட்ஸ்க்கு வந்து 25% வந்து உங்களுக்கு காஸ்ட் வரும். இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா, கரண்ட் பில்லு ரூ. 13 கிட்ட வந்துடுது. அப்போது நம்ம ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டமாக போட்டுட்டோம்னா, ஈபியில் போய் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு போய் நெட் மீட்டருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்யூச்சரில் ஜென்ரேட் பண்ணுற எல்லா யூனிட்டையும் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் பில்லை முழுமையாக சேவ் பண்ண முடியும். இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் போடுறதுக்கான நடைமுறைகள் என்னென்னா, நீங்கள் சோலார் பேனல் போட்டு பேட்டரியோட கனெக்ட் பண்ணி முடிக்கணும். இதான் வேலை.